அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும், அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி, உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும், அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. verse 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hebrew 8th chapter verse 1 to 13. Hebrews 8 அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. வசனம் 1. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள்கள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசகத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். Now of this the things which we have spoken is this is the same we have the such an high priest, who is the set and the right hand of the one of the mystery in the heaven. வசனம் 2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தராலே ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. And minister have the sanctuary and have the true tabernacle which the Lord and preached and not man. வசனம் 3. ஒவ்வொரு பிரதான ஆசிரியரும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகையும் செலுத்தும்படி
நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ என்று இவருக்கு அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. இதோ இதோ என்று அவருக்கு அவசியமாக வேண்டியதாக இருக்கிறது. For every high priest is an ordained to the offer gift and the sacrifice, wherefore it is of the necessity that is a man have the somewhat also to the offer. வசனம் 4. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. For if he were an head, he should not be an priest, seeing that and there are the priest that an offer gift and according to the law. வசனம் 5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலும் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலாக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Who serve unto the example and the shadow of the heavenly things, as the Moses was an admonition of God when he was about to make the tabernacle for see, said he that thou and make all things according to the pattern showed to thee in the mount. வசனம் 6. அவரே விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கும் எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரியர் ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். But now herein he an obedient, a more an excellent ministry, by how much also he is the mediator of the better covenants, which was an established upon the better promise. அதன் மேலே இந்த முதலாம் உடன்படிக்கை பிழைப்பில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கும் இடம் தேட வேண்டுவதில்லை. For if that and first and covenants hadn't been in the faultless, that and stolen no place, have the been and shoggot for the second. வசனம் 8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் நான் புது உடன்படிக்கைகளை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. For the finding fault with them he and said, behold, and the days come, said the Lord, when I will and make a new covenant with the house of the Israel and with the house of the Judah. வசனம் 9. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கும் நான் அவர்களுடைய கைகளை பிடித்து நாளிலே அவர்களுடன் பண்ணின உடன்படிக்கைகளைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையோ நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். Not according to these covenants that I made with their fathers in the days when I took them by the hands to the lead them out of the land of Egypt, because they had connected not in my covenant, and regarded them not, said the Lord. வசனம் 10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களையே அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். For this is the covenant that I will make with house of Israel after those days, said the Lord. I will and put my laws into their mind, and the one write them
in their own hearts, and I will be to them a God, and they shall be to me a people. வசனம் 11. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதும் இல்லை. And they shall not and teach every man these neighbors and the every man is a brother, and saying, Canav and the Lord for all shall Canav me from the last to the greatest. வசனம் 12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For I will be merciful to the ungrateful and their sins and their iniquities I will remember no more. வசனம் 13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, ஒரு வழிந்து போக காலம் சமீபமாயிருக்கிறது. In that and set a new covenants he hath and made and his first hold, now that and which and did I have and the vexed hold and is ready to the windsor way. இன்னைக்கு தினத்தில் ரவின்றவர் நான் ரைட்டு சேஃப்கார்டில் டிரைவர் வித்து கேஷ் பில்லர் செகண்ட் கஸ்டடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பார்க்கிங்கில் ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட நல்லா பழக்கம் பேசி அவரை இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் மீட் பண்ணி பேசினேன். சர்ச்சில் உட்காந்து அவருக்கு சொன்னேன், சண்டே வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி, வரது நிமித்தம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு அவருக்கு சொல்லி அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசி அவர் வழி அனுப்பிச்சி வச்சேன். அவரோட பழைய இதெல்லாம் சொன்னார், வாழ்க்கையெல்லாம். அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அவர் வீட்டில். அவர்னால் என்னென்னமோ ஆகணும் ஆசைப்பட்டார், எதுவும் ஆக முடியல. நீங்கள் கடவுளுக்குன்னு கொடுங்க உங்கள் நேரத்தை, உங்களை நீங்கள் என்ன ஆகுறீங்கன்றதை அவர் கொடுப்பார் கண்டிப்பாக. என் வாழ்க்கையில் அதை காட்டியிருக்கார் கடவுள், நம்ம காட்டுவார் சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் அப்படியா போகும்போது அவரை சந்திக்க இவர் தான் அப்படின்னு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. கூப்பிட்டுட்டு வந்து பேச வச்சார் கடவுள். நான் இல்லை, மெய்யான தேவன் தான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணார். அவருக்கு நான் சொல்லி முடித்து அதை என்ஜாய் பண்ண அந்த சந்தோஷம் உலகத்தில் யாராலுமே கொடுக்க முடியாது. ஏன்னா மெய்யான தேவனை பற்றி பிறருக்கு சொல்லி தரணும். இப்போ படித்த இந்த அதிகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் யாருமே சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட மக்களுக்கு அவருடைய இதயத்திலேயே அவருடைய உடன்படிக்கையானவைகள்லாம் எழுதப்பட்டிருக்கும். தேவன்னா யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வரப்போகுது. இதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு உடன்படிக்கையை பற்றி பார்த்தோம், இந்த ஆசாரியத்துவத்தை பற்றி பார்த்தோம், அது யார் அப்படின்றதையும் பார்த்தோம். அவர் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்காருன்றதையும் பார்த்தோம். நல்லா தெளிவாக படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். திருப்பி 11 வாட்டி 6 வாரம் கேட்கும்போது கூட தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் அடுத்த வாரம் நான் சர்ச்சில் டாக் கொடுக்க போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போனாங்க சர்ச்சில். அந்த காரியம்லாம் நல்லபடியாக கூடி சேர்க்கணும், கடவுள் நடத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ஃபாலோமியில் ஜெனிசிஸ் 23 சாப்டர் தானேங்க, 22-23 சாப்டர் அப்படியே 23 கண்டினியூவாக முடியுது. இதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன்ஸ் அந்த பேராசில் இருக்கலாம், அப்படி வசனங்கள்லாம் சொல்லி அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
Come follow me. 17 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பெருக பெருகச் செய்வேன், உன் சந்ததி அவன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிக்கும். 18 நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 19 ஆபிரகாம் தன் வாலிபர்களிடத்திற்கு திரும்பி போனான். அவர்கள் எழுந்து பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவில் குடியிருந்தான். 20 பில்க்ரோ இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது, இதோ மில்காளும் உன் சகோதரன் நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றாள். 21 அவனுடைய மூத்த மகனான ஊத்ஸ், அவனுடைய சகோதரன் பூஸ், ஆராமின் தகப்பனாகிய கெமுவேல். 22 கேசேத், ஆசோ, பில்தாஸ், இக்லாப், பெத்துவேல். 23 பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றாள். இந்த 8 பிள்ளைகளையும் மில்காள் ஆபிரகாமின் சகோதரனாகிய நாகூருக்கு பெற்றாள். 24 ரெயூமா என்னும் பேருள்ள அவனுடைய மறுமனையாட்டி தேபா, காகாம், தாகாஸ், மாகா ஆகியோரையும் பெற்றாள். அதிகாரம் 23 சாராள் இறந்து ஆபிரகாம் ஏத்தியனான எப்ரோனிடமிருந்து வாங்கும் மக்பேலா குகையில் அடக்கம் செய்யப்பட்டாள். 1 சாராள் 127 வயதுள்ளவளாயிருந்தாள். சாராள் உயிரோடிருந்த ஆண்டுகள் இவை. 2 கானான் தேசத்திலுள்ள எப்பிரோன் என்னும் கீரியாத் அர்பாவில் சாராள் இறந்தாள். ஆபிரகாம் சாராவுக்காக துக்கித்து அழ வந்தான். 3 பில்க்ரோ அப்பொழுது ஆபிரகாம் தன் மரித்தோரிலிருந்து எழுந்து நின்று ஏத்தின் புத்திரரை நோக்கி, 4 நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். என் மரித்தவரை என் கண்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யும்படிக்கு உங்களிடத்தில் எனக்கு ஒரு கல்லறை இடத்தை கொடுங்கள் என்றான். 5 ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமை நோக்கி, 6 என் ஆண்டவரே, எங்கள் வார்த்தையை கேளுங்கள், நீர் எங்கள் நடுவில் வல்லமையுள்ள பிரபு, எங்கள் கல்லறைகளில் சிறந்த கல்லறைகளில் உம்முடைய மரித்தோரை அடக்கம் பண்ணும், நீர் உம்முடைய மரித்தோரை அடக்கம் பண்ணாமல் எங்களில் ஒருவனும் உம்முடைய கல்லறையை உமக்கு தராமல் இருக்க மாட்டான். 7 ஆபிரகாம் எழுந்து தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக பணிந்து வணங்கினான். 8 அவர் அவர்களோடே பேசி, என் மரித்தோரை என் கண்களுக்கு முன்பாக அடக்கம் செய்ய நீங்கள் விரும்பினால் எனக்குச் செவி கொடுத்து சோகாரின் குமாரனாகிய எப்ரோனிடம் எனக்காக மன்றாடுங்கள். 9 அவர் தம்முடைய நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்பேலா குகையை எனக்கு தரும்படிக்கு அதற்குரிய விலைக்குத்தக்கதாக அதை உங்களிடையே ஒரு அடக்கு ஸ்தலமாக எனக்கு கொடுப்பார். 10 ஏத்தின் புத்திரர் நடுவே எப்பிரோன் குடியிருந்தான். ஏத்தியனாகிய எப்பிரோன் தன் பட்டணத்தின் வாசலில் நுழைந்த ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்கும்போது ஆபிரகாமுக்கு மறுமொழியாக, 11 என் ஆண்டவரே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் உள்ள குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜனத்தின் புத்திரர் முன்னிலையில் அதை உமக்கு தருகிறேன், உம்முடைய பிதாவை அடக்கம் பண்ணுகிறேன். 12 ஆபிரகாம் தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக வணங்கினான். 13 தேசத்தின் ஜனங்களின் செவிகளில் அவன் எப்பிரோனை நோக்கி, நீர் அதை கொடுத்தால் நான் சொல்வதை கேளும், அந்த நிலத்திற்கு விலை உமக்கு தருவேன். அதை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள், அப்பொழுது என் பிதாவை அங்கே அடக்கம் பண்ணுவேன் என்றான். 14 எப்பிரோன் ஆபிரகாமை நோக்கி, 15 என் ஆண்டவரே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலம் 400 வெள்ளிச் சேக்கல் மதிப்புள்ளது, அது எனக்கும் உமக்கும் என்ன? ஆகையால் உம்முடைய மரித்தோரை அடக்கம் பண்ணும். 16 ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரரின் காதுகளில் எப்ரோன் சொன்ன வெள்ளியை, அதாவது வியாபாரியிடத்தில் நடப்பு விலையாகிய 400 வெள்ளிக்காசை ஆபிரகாம் அவனுக்கு நிறுத்து கொடுத்தான்.
17 பில்க்ரு மம்ரேக்கு முன்பாக மக்பேலாவில் இருந்த எப்ரோனின் நிலமும் அதிலுள்ள குகையும் வயலில் இருந்த எல்லா மரங்களும் சுற்றிலும் உள்ள எல்லா எல்லைகளிலும் உறுதி செய்யப்பட்டன. 18 ஏத்தின் புத்திரர் முன்பாகவும் தன் நகரத்தின் வாசலில் பிரவேசித்த யாவருக்கு முன்பாகவும் ஆபிரகாமுக்கு ஒரு சுதந்திரமாக உறுதி செய்யப்பட்டது. 19 இதற்கு பிறகு ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவை மம்ரேக்கு முன்பாக மக்பேலா நிலத்தின் குகையில் அடக்கம் செய்தான். அது கானான் தேசத்தில் எபிரோன். 20 ஏத்தின் புத்திரர் அந்த நிலத்தையும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு அடக்கம் பண்ணும் இடமாக உறுதி செய்தார்கள். That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore. And thy seed shall possess the gate of his enemies. 18 And in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. 19 So Abraham returned unto his young men. And they rose up and went together to Beersheba. And Abraham dwelt at Beersheba. 20 Paragraph mark. And it came to pass after these things, that it was told Abraham, saying, Behold, Milcah, she hath also borne children unto thy brother Nahor. 21 Huz his firstborn, and Buz his brother, and Kemuel the father of Aram. 22 In Jest, and Hazo, and Pildash, and Jidlaph, and Bethuel. 23 And Bethuel begat Rebekah. These 8 Milcah did bear to Nahor, Abraham's brother. 24 And his concubine, whose name was Reumah, she bare also Tabor, and Gaham, and Tahash, and Macha. Chapter 23 Sarah dies and is buried in the cave of Machpel, which Abraham buys from Ephron the Hittite. 1 And Sarah was 107 and 20 years old. These were the years of the life of Sarah. 2 And Sarah died in Kirjat Arb, the same as Hebron in the land of Canaan. And Abraham came to mourn for Sarah, and to weep for her. 3 Paragraph mark. And Abraham stood up from before his dead, and spake unto the sons of Heth, saying, For I am a stranger and a sojourner with you. Give me a possession of a burying place with you, that I may bury my dead out of my sight. 5 And the children of Heth answered Abraham, saying unto him, 6 Hear us, my lord, thou art a mighty prince among us. In the choice of our sepulchres bury thy dead. None of us shall withhold from thee his sepulchre, but that thou mayest bury thy dead. 7 And Abraham stood up, and bowed himself to the people of the land, even to the children of Heth. 8 And he communed with them, saying, If it be your mind that I should bury my dead out of my sight, hear me. And entreat for me to Ephron the son of Zohar. 9 That he may give me the cave of Machpel, which he hath, which is in the end of his field. For as much money as it is worth, he shall give it me for a possession of a burying place amongst you. 10 And Ephron dwelt among the children of Heth. And Ephron the Hittite answered Abraham in the audience of the children of Heth, even of all that went in at the gate of his city, saying, 11 Nay, my lord, hear me, the field give I thee, and the cave that is therein, I give it thee. In the presence of the sons of my people give I it thee. Bury thy dead. 12 And Abraham bowed down himself before the people of the land. 13 And he spake unto Ephron in the audience of the people of the land, saying, But if thou wilt give it, I pray thee, hear me. I will give thee money for the field. Take it of me, and I will bury my dead there. 14 And Ephron answered Abraham, saying unto him, 15 My lord, hearken unto me. The land is worth 400 shekels of silver. What is that betwixt me and thee?
Bury therefore thy dead. 16 And Abraham hearkened unto Ephron, and Abraham weighed to Ephron the silver, which he had named in the audience of the sons of Heth, 400 shekels of silver. Current money with the merchant. 17 Paragraph mark in the field of Ephron, which was in Machpel, which was before Mamre, the field, and the cave which was therein, and all the trees that were in the field, that were in all the borders round about, were made show 18 unto Abraham for a possession in the presence of the children of Heth, before all that went in at the gate of his city. 19 And after this, Abraham buried Sarah his wife in the cave of the field of Machpel before Mamre, the same is Hebron in the land of Canaan. 20 And the field, and the cave that is therein, were made show unto Abraham for a possession of a burying place by the sons of Heth. Amish books. அத்தியாயம் 3 நான் எனக்கு தெரியாது. பேலி தடுமாறினார். யாரோ தவறு செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அது நான் தான் என்று நான் நினைக்கவில்லை. குறைந்தபட்சம் நான் வெப்பநிலையை மாற்றவில்லை. லின் தனது கன்னத்தை தடவினார். சரி, படத்தை மீண்டும் இயக்கினால் என்ன நடந்தது என்பதை பார்ப்பது எளிதாக இருக்கும். அது உதவாது, இயக்குனர் கூறினார். கேமராவை உருட்டினீர்களா? லின் கேட்டார். நீங்கள் விரும்பும் அளவுக்கு நாங்கள் மீண்டும் இயக்கலாம், ரேமண்ட் கூறினார். ஆனால் அடுப்புக்கு அருகில் எங்கும் அவள் மட்டுமே இருந்தாள். முழு சமையலறை தொகுப்பின் காட்சியை பெற நாங்கள் அனைவரும் ஒரு நீண்ட ஷாட்டுக்காக நன்றாக அமர்ந்திருந்தோம். சரி சரி, லின் கூறினார். நாங்கள் அன்றைய தினம் தயாரிப்பை மூட வேண்டும். நான் இங்கே வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய யாரையாவது அழைப்பேன். இது என்றென்றும் எடுக்கும், மரியா கூறினார். சாக்லேட்டை கூரையிலிருந்து எப்படி அகற்றுவது? எந்த இழந்த நாட்களும் அட்டவணையை பாதிக்கும், ரேமண்ட் கூறினார். நான் எண்ணற்ற முறை சொன்னது போல் அட்டவணை ஏற்கனவே மிகவும் இறுக்கமாக இருந்தது. லின் தனது நெஞ்சை உயர்த்தி கொண்டார். நான் நிர்வாக தயாரிப்பாளர். நான் கவலைப்படட்டும். Chapter 3 I don't know, Bailey stammered. I just know that someone made a mistake. I don't think it was me. At least, I didn't change the temperature. Link rubbed his chin. Well, it will be easy enough to see what happened if we play back the film. That won't help, the director said. Did you have the camera rolling? Link asked. We can play back all you want, Raymond said. But she was the only one anywhere close to the stove. We were all sitting well back for a long shot to get the view of the entire kitchen set. Okay, Link said. We will have to close up the production for the day. I'll call someone to come in here and clean the place. It's going to take forever, Maria said. How do you get chocolate off of a ceiling? Any lost days will hurt the schedule, Raymond said. The schedule was already too tight, as I told you countless times. Link puffed up his chest. I'm the executive producer. Let me worry. Keyboard class books. அனைத்து வரி குறிப்புகளையும் பயிற்சி செய்தல் 1. கீழே உள்ள பயிற்சிகளை நீங்கள் சீராக வாசிக்கும் வரை பயிற்சி செய்யுங்கள். 2. நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு சாவியின் பெயரையும் பாடுங்கள். 3. இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டதும் உங்கள் கைகளை பார்க்காமல் அவற்றை வாசிக்க முயற்சிக்கவும். இடைவெளி குறிப்புகள் கீழே உள்ள ஸ்டாப்பில். ஒவ்வொரு ஸ்பேஸ் நோட்டையும் அதன் அகரவரிசை பெயருடன் லேபிளிடுங்கள்.
பின்னர் அதன் தொடர்புடைய சாவிக்கு ஒரு கோடு வரைந்து ஒவ்வொரு சாவியையும் அதன் பெயருடன் லேபிளிடுங்கள். இந்த பயிற்சியை முடித்ததும் புதிய குறிப்புகளை மனப்பாடம் செய்யுங்கள். உங்களுக்கு உதவ இசை குறிப்பு அட்டைகள் 4, 6, 8, 10, 12, 19, 21, 23, 25 மற்றும் 27 ஐ பயன்படுத்தவும். குறிப்பு உள்ள ஒவ்வொரு அட்டையின் பக்கத்தையும் பாருங்கள். குறிப்பின் பெயரைச் சொல்லி அதை விசைப்பலகையில் வாசிக்கவும். பின்னர் உங்களை நீங்களே சரிபார்க்க அட்டையை திருப்புங்கள். நீங்கள் அவற்றை விரைவாக அடையாளம் காண கற்றுக்கொள்ள உதவும் வகையில் யாராவது அட்டைகளை ஒவ்வொன்றாக காட்டச் சொல்லுங்கள். 48. Practicing all the line notes 1. Practice the exercises below until you can play them smoothly. 2. Sing the name of each key as you play it. 3. When you've learned these exercises, try to play them without looking at your hands. The space notes on the staff below, label each space note with its alphabet name. Then draw a line to its corresponding key and label each key with its name. When you complete this exercise, memorize the new notes. Use music note cards 4, 6, 8, 10, 12, 19, 21, 23, 25, and 27 to help you. Look at the side of each card that has the note on it. Say the name of the note and play it on the keyboard. Then turn the card over to check yourself. Have someone show you the cards one at a time to help you learn to recognize them quickly. 48. புக்ஸ் படிக்கவே இல்லை. நேற்று இது பண்ணி அந்த புக்ஸை நான் இது பண்ணி அதை யூஸ் பண்ணவே இல்லை. இது பண்ணினா அதை எப்படி சொல்கிறது, அதை உபயோகிக்கவே இல்லை. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் ஃபஸ்ட்டு புக்கு என்ன போட்டிருக்காருன்னா, ஒருத்தங்க அனுப்புனாங்க. ஒருத்தங்கன்றதோட பாலியல் இருக்கு சார். காலை வணக்கம். ஒரு அம்புக்குறியை பின்னோக்கி இழுப்பதன் மூலம் மட்டுமே எய்ய முடியும். எனவே வாழ்க்கை உங்களை சிரமங்களுடன் பின்னோக்கி இழுத்து செல்லும்போது அது உங்களை ஏதோ ஒரு சிறந்த நிலைக்கு தள்ள போகிறது என்று அர்த்தம். இருக்குல்ல. சரி, இந்த புக்ஸை பார்ப்போம். சின்ன ஒரு லைன் மட்டும் படிப்போம். அவர் தனது செய்திகளை ரொக்கமாக வாங்கி சில்லறை விற்பனையாளர்களுக்கு விற்றார். அடுத்து, புதிய தொழில்நுட்பத்தின் சாத்தியக்கூறுகள் குறைந்த சந்தேகங்களை அமைதிப்படுத்த. அடுத்த லைன் படிப்போம். 1844 வசந்த காலத்தில் பாதை கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் மே 1 அன்று பால்டிமேரில் கூட இருந்த விக் தேசிய மாநாட்டில் பதிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை அனுப்ப
அவர் முன்மொழிந்தார். அடுத்தது ஒரு கொஸ்டின் பேராகிராஃப் முடிக்கும். எஸ்வையர் வாஷிங்டன் டிசி இலிருந்து நியூயார்க்குக்கு தந்தி கம்பியை இணைத்து நிறுத்தப்பட்ட காந்த தந்தி நிறுவனத்தில் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இருந்தார். தந்தியின் கண்டுபிடிப்பு செய்திகளின் விரைவாக செய்திகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தது. தந்தின்னு ஒன்று அப்போ தான் ஸ்பீடாக போகும் டெலிகிராம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தாத்தா இறந்தவொன்னே தந்தியில் தான் வந்தது. எங்கள் குருசாமி தாத்தா. பென் மார்டேனில் மேலும் 2 பெண்கள் ஏறினர். அவர்கள் எங்களுக்கு எதிராக உட்கார்ந்து தொடங்கினர். பின்னர் கெதியோனை பார்த்து 2 வரிசைகளில் பின்னால் நகர்ந்தனர். மாமா எட்வர்ட் தனது கருப்பு நிற இடுப்பு கோட்டின் கைகளை கழற்றினார். வரவிருக்கும் நாட்கள் எளிதாக இருக்காது பீரங்கிகள். எங்களால் முடிந்தவரை செய்வோம். அவர் என் கையை பிடித்து பிளாட்ஃபார்முக்கு கீழே இறங்க உதவினார். ஒரு இளைஞன் என்னை அழைத்து கொண்டு வந்தான். அவன் ஒரு தொப்பியும் மஞ்சள் நிற டாஸ்ட்ரும் அணிந்திருந்தான். இராணுவ சட்டம் குதிரை வீட்டை நோக்கி நெருங்க எனக்கு அந்த வெற்று உணர்வு தெரிவதாகவும் இருட்டாகவும் வளர்ந்தது. அடுத்த புக்கு தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மற்ற புதிய மற்றும் புதுமையான வழிகளை தேடும். உலக அளவில் போக்குகள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் என்ன நடக்கிறது என்பதன் பரந்த தன்மை அடைய உங்கள் நூலகம் அதன் சொந்த முறை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை அடையாளம் காண ஒரு கணம் ஒதுக்குங்கள். இது எதை உருவாக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் வரம்பற்றவை. ஒரு பல்கலைக்கழகத்தில் சகிப்புத்தன்மை மற்றும் முதன்முகத்தன்மை ஊக்குவிப்பதில் நூலகத்தின் பங்கு. மேலாளர் ரூத் 2007 செயின்ட் ஜெரோம் பல்கலைக்கழகத்தில் SJU நூலகர் பதிவுக்கு விண்ணப்பித்தபோது
பாஸ் சொற்பொழிவுக்கு கூடுதல் டாக்டர் ராய்ஸ் ஜேயுவில் சில வகுப்புகளில் பேசுவார் மற்றும் ஒரு கருத்தரங்க வழங்குவார் என்றும் அவர் எனக்கு தெரிவித்தார். ஒரு பல்கலைக்கழகம் மற்றும் நூலகத்தின் மிகவும் முக்கியமான மதிப்புகளின் கல்வி சுதந்திரம், அறிவுசாரா சுதந்திரம் அடங்கும். அது ஒரு புத்தகம். புதிய கருப்பு F-150 பிக் ஹப் ட்ரக், 2 ஜன்னல் வழியாக ஓட்டுநரை என்னால் பார்க்க முடியவில்லை. பையன் மரங்கள் மற்றும் புதர்களின் என் ஹெட்லைட்டுகள் மின்னின. என் காதுகளில் அலறல் சத்தமும் ஹாரன்களின் சத்தமும் கேட்டது. அத்தியாயம் 3. சம்பவ இடத்திலே வந்த போலீஸ்காரர் ஒவ்வொரு வருடமும் எங்கள் பள்ளிக்கு பாதுகாப்பான வாகனம் ஓட்டுதல் குறித்து விரிவுரை வழங்க வரும் அதே நபர்தான். ஜன்னா எல்லா விஷயத்திலும் சிறப்பாக இருந்தார். ஜன்னா என்னை விட அளவற்றவையும் சிறப்பாகவும் செய்தாள் என்பதையும் ஒப்புக்கொள்ளுங்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அடுத்த புக்கு. உண்மையிலே ஒரு மோசமான உத்தி அல்ல. நீங்கள் நிறைய பேரை விரைவாக சென்றடைய விரும்பினால் ஃபேஸ்புக் சொல்ல வேண்டிய வழி. காலை நேரத்தில் குளிர்ச்சியாக இருந்தது. பயிற்சியாளர்கள் வழக்கமான வாரம் பயிற்சிகளை எங்களுக்கு வழங்கினார். பின்னர் சில பயிற்சிகளை அமைத்தார். அவர் லாக்கர்ஸ் அறையிலே மனநிலை மிகவும் மோசமாகவும் இருந்தது. ஒரு காலத்தில் மேட் நகைச்சுவைகளை சொல்லவில்லை. கர்லோமிங் ஸ்பானிஷ் குதிரையில் சுற்றித் திரியவில்லை. அவர் நின்று என்னை பார்த்தார். நான் நம்பிக்கையானவன் என்று நீர் நினைக்கிறாயா இல்லையா? அடுத்த புக். சகிப்புத்தன்மை மற்றும் உள்ளடக்கிய நிகழ்வை நடத்துவதற்கான எங்கள் முடிவை எங்கள் சக ஊழியர்கள் சிலர் ஏற்கவில்லை
என்றாலும் சமூக நிதி பிரச்சனையை கைக்கொள்ளலாம் அல்லது தங்கள் சொந்த வாகனம் அல்லது சமூகத்தில் ஏற்படும் ஒரு சூழ்நிலையை எவ்வாறு நேர்மையான முறையில் வினையாற்றலாம் என்பதை கருத்தில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்வி ஊழியர்கள் ஒரு பணி காலம் இல்லாத உறுப்பினர்களாக போராட்டத்தில் பங்கேற்பார்களாக. எங்கள் தற்காலிக சகிப்புத்தன்மை குழு வாரத்தின் உச்சக்கட்ட நிகழ்வான கிறிஸ்துவ சகிப்புத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தின் ஒரு மாலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. எங்கள் வீட்டு பணி பெண் அவர்களுக்கு பின்னால் நின்றாள். பீரிங்கி எப்படியோ இருக்கட்டும் என்றாள் எட்வர்ட் மாமா. நான் ஹாலில் இறங்கி அம்மாவின் படுக்கைக்கு வெளியே நின்றேன். மீண்டும் விசில் அடித்தேன். அந்த முறை யாரும் ஒரு வைக்கோல் வழியாக ஊதுவது போல ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. என் அத்தை அடிக்கடி பயங்கரமான பெயர்களால் அழைப்பது அவர் உணர்வுகள் இல்லாதவன் என்பது போல. நான் எழுந்து நின்று அவரை பார்த்து பேச தயாரானேன். இந்த வானொலி மற்றும் ஒளிபரப்பு செய்திகள் கண்டுபிடிப்பு 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் மற்றும் 20 நூற்றாண்டின் முற்பகுதியில் வரை செய்தித்தாள்கள் மற்றும் பிற அச்சு வெளியீடுகளே முக்கிய செய்தி ஊடகமாக இருந்தன. மார்கோனின் வயர்லெஸ் தந்தி ஆபரேட்டரிலிருந்து வானிலை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதை தொழில்நுட்ப ரீதியாகவும் கடினமானது. அச்சிடும் தொழில்நுட்ப மேம்படுதல், போக்குவரத்து மற்றும் விநியோக வலையமைப்புகள் மேம்படுத்தப்படுதல் செய்திகள் அளவிலும் அவற்றின் பரப்பு அளவிலும் வளர்ந்தன. இறுதியாக தொழில்நுட்ப மேம்பாடு செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகள் விளக்கப்படங்கள் மற்றும் புகைப்படங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க உதவியது. Friends.